மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ தினசரி படிக்கக்கூடிய 5 வாக்கியங்கள் 5 சென்டென்சஸ் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி 3 மொழியிலையும் நம்ம எழுதி பழக போகிறோம். சரியா? இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குது? குட் மார்னிங். குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? காலை வணக்கம். குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? காலை வணக்கம், சுப்ரபாத். திரும்ப எழுதி பார்க்கலாமா? ஓகே. சுப்ரபாத், காலை வணக்கம். ஆ ஆ கை சே ஹை. ரெண்டு பூ போட்டு புள்ளி வைக்கணும். இந்த கேள்விமா ஆப் கைசே ஹை, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஓகே, சரி. செகண்ட் என்னன்னு பார்ப்போம். ஐ ஆம் ஃபைன். இப்போ கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையா? சுப்ரபாத் வணக்கம் சொல்லிவிட்டு செகண்ட் என்ன இருக்குது? ஐ ஆம் ஃபைன். ஐ ஆம் ஃபைன், தேங்க்யூ. நான் நன்றாக இருக்கிறேன். மைம் டேக் ஹோம். இங்கே நான் நன்றாக இருக்கிறேன், நன்றி இருக்கு இல்லையா? இப்போ தன்யவாத், நன்றி, தன்யவாத். மைம் டேக் ஹோம். மைம் மா போட்டு மேலே இப்படி 2 கும் போட்டு ஒரு புள்ளி வச்சா மைம். மைம் டேக் ஹோம். டேக் ஹோம். பாருங்க, ஹா போட்டுட்டு பண்ணோம். டேக் ஹோம், நான் நன்றாக இருக்கிறேன். தன்யவாத், நன்றி. த இன் ய வா கால் வாங்கணும். இது ஒரு எழுத்து. வா வா, இது கால் வாங்கினா வா. சரியா? வா, இந்த தா பண்ணணும். தன்யவாத். இது த எண். இந்த எண் எப்படி வந்ததுன்னா, இந்த நா இருக்கு இல்லையா, இது மெய்யெழுத்தாகும்போது ஆஃப் லெட்டர். அதான் இது. த எண் யா, இது யா. தன்யவாத், இது வா. இது பக்கத்தில் கால் வாங்கிறதுக்கு இப்படி ஒரு கோடு போட்டோம். தன்யவாத், நன்றி. மைம் டேக் ஹோம், நான் நன்றாக இருக்கிறேன். தன்யவாத், நன்றி. ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். இங்கே வாட் ஆர் யூ டூயிங் நவ்? வாட் ஆர் யூ டூயிங் நவ்? நீங்கள் இப்போது என்ன செய்கிறீர்கள்? அதை நம்ம ஹிந்தியில் எழுதி பார்க்குமா? ஆப் 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 அபி. அபினா இப்பொழுது. அபி, அபி இப்பொழுது. आप अभी क्या कर रहे हैं? क्या. இக்கு. இந்த இக்கு என்னன்னு முதல்ல பார்ப்போம். இந்த கா இருக்கு இல்லையா, இந்த கா மெய்யெழுத்தாகும்போது இப்படி போடுறோம் ஆஃப் லெட்டர். இதுதான் இக்கு. அப்போ आप अभी क्या कर रहे हैं? क्या कर रहे हैं. இது रहे. आप क्या कर रहे हैं. இங்கே ஹா போடணும். ஹா போட்டுட்டு மேலே 2 கொம்பு போட்டு இங்கே ஒரு புள்ளி. आप क्या कर रहे हैं. பாருங்க, आप अभी, நீங்கள், அபி இப்பொழுது, கியா என்ன, கர்னா செய்கிறது, டூ.
என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் இப்பொழுது आप अभी क्या कर रहे हैं? நீங்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இதான் இப்படி தான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்தது இங்கே என்ன இருக்குது? ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ் எவ்ரிடேன்னு இருக்குது. ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ் எவ்ரிடேன்னு இருக்குது. நான் தினம் ஆங்கிலம் படிக்கிறேன், ஹிந்தி படிக்கிறேன், இது கற்றுட்ருக்கேன் சொல்லலாம் இல்லையா? ஐ ஆம் லேர்னிங் எவ்ரிடே. இங்கே வந்து ஹிந்தி போடலாம், இங்கிலீஷும் போடலாம், நீங்கள் எதோ போட்டுங்க. நான் தினமும் ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறேன். நான் தினமும், நான் அப்படிங்கும்போது என்ன போடணும்? மா போட்டு ரெட்டை கொம்பு போட்டு புள்ளி வைக்கணும். மைம், நான் தினமும். அப்போ ஹர் தின், இது வந்து ஹா போடணும். ஹர் தின், தின் வந்து டே. ஹர் தின், ஹர் தின். அங்க்ரேஜ், ஆ போட்டுட்டு மேலே புள்ளி வைக்கணும். தேர்டு கா, இது கீழே இப்படி கோடு போட்டால் க்ர, இங்கே மேலே இப்படி போட்டால் ரேன்னு அர்த்தம். அங்க்ரே, அங்க்ரேஜ். தேர்டு ஜா போட்டு இப்படி பண்ணலாம். அங்க்ரேஜ்னா ஆங்கிலம்னு அர்த்தம். அங்க்ரேஜ் சீக் ரஹா ஹூம். இந்த சா வடமொழி சா, இது இந்த கடைசியில் படிச்சிங்க இல்லையா கான்சனன்ஸில். சி, இது வந்து செகண்ட் கா. சி என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்கிறேன்னு இருக்கு இல்லையா? அப்போ ரஹாஹூம், ரஹாஹூம், ரஹிஹூம். ரஹா ஹூம், ரஹா போட்டு மேலோடி போட்டு ஹோம், இது புள்ளி. மைம், ஹர் தின், அங்க்ரேஜ், சி, ரஹா ஹூம். சரியா? மைம் ஹர் தின், மைம் நான், ஹர் தின் தினமும், அங்க்ரேஜ் சீக் ரஹா ஹூம், அங்க்ரேஜ் ஆங்கிலம், சீக் ரஹா ஹூம் கற்றுக்கொண்டிருக்கிறேன், கற்றுக்கொள்கிறேன். தினந்தோறும் ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறேன். நான் தினமும் ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறேன். எப்படி வேணாலும் சொல்லலாம். மைம் ஹர் தின் அங்க்ரேஜ் சீக் ரஹா ஹூம். ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாமா? இங்கே புக்கில் என்ன இருக்குது? ஹாவ் எ நைஸ் டே. உங்கள் நாள் இனிதாக அமையட்டும். ஹாவ் எ நைஸ் டே. இங்கே என்ன இருக்குது? உங்கள் நாள். இப்போ உங்கள்ங்கிறதுக்கு ஆ கா, ஆப்கா, दिन, नाल, सुबह हो, सुबह हो। आपका दिन सुबह हो. உங்கள் நாள் இனிதாக அமையட்டும். ஹேவ் எ நைஸ் டே. சரியா? இதை நீங்கள் என்ன பண்ணணும்? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். எழுதி பாருங்கள். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக படிச்சிடலாம். 3 லாங்குவேஜும் நம்ம கற்றுக்கலாம். சரியா? இப்போ அடுத்த வகுப்பில் பார்ப்போம். தன்யவாத்.